வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்னோடய பேர் வந்து சத்தியமூர்த்தி, அரியலூர். சமூக ஆர்வலர் மற்றும் தன்னார்வலர், அந்த சமூக ஆர்வலராக நான் சமூக சோசியல் சர்வீஸ் தான் செஞ்சுட்ருக்கோம். அது கடந்த ஒரு 5 வருடத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சளவு ரத்த தான ஒருங்கிணைப்பு எல்லாம் எந்த நேரத்தில் ரத்தம் தேவைப்படுதோ இந்த துளிகள் அறக்கட்டளை மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 வருஷமாக வந்து எல்லாத்துக்கும் என்னோட முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் ரத்தம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சேனல் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவுக்கு அப்புறம் யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நான் தரேன், சரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறம் யாரும் பிளட்டு கொடுக்கக்கூடாது, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு பயந்துட்டு அநேகர் கொடுக்குறதில்ல. ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய நல்லுள்ளம் படைத்த தெய்வங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா கொரோனா டைமில் பிளட்டு கொடுத்தவங்களாம் வந்து இவ்வளோ பயந்து, அவ்வளோ பயத்துலேயும் சரி, யாரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் கூட பேச மாட்டாங்க. சொந்த வீட்டிலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ விஷயம், எவ்வளோ சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்க சொல்லி யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கொடுக்குறது வந்து நிறையா வந்து குறைஞ்சிடுச்சு. முதல்ல உங்களோட பாடியை வந்து செக்அப் பண்ணுங்கள். ஏற்கனவே மருத்துவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, லோ பிபி இருக்கக்கூடாது, ஹை சுகர் இருக்கக்கூடாது, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடக்கூடாது, ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க யாரும் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உடம்பு கண்டிஷன் அது சரியாக இருக்கா? இப்போ லேடிஸ்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களும் வந்து எவ்வளோ ஹெச்பி இருந்தால் கொடுக்குறோன்னு ஒரு லெவல் இருக்குது. அதனால் ரத்த தானம் கொடுக்குறவங்க நிறைய பேர் வந்து முதல்ல தன்னை செக் பண்ணிக்கிட்டு நமக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணுங்க. எல்லாருமே கொடுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து முக்கியமாக அரியலூர் மாவட்டத்தில் இன்னும் குறைவாக தான் இருக்கிறாங்க. மற்ற மாவட்டத்தை விட நம்ம அரியலூர் மாவட்டத்தில் வந்து ரத்த தானம் பண்ணுறவங்க இன்னும் குறைவாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வர்றதில்லை. ஆனால் நிறைய பேரும் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் கொடுக்கணும். இதை வந்து எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் அநேகர் வாலிபர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்கறது, பொது சேவைகள் செய்கிறது, இன்றைக்கி வருடங்கள் கூட கூட நிறைய பேர் வந்து பொது சேவைகள் நிறைய பேர் ஈடுபடுறதில்லை. கடவுள் நம்ம ஒன்று உதவி செய்யும்போது கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து நிறைய உதவிகளை செய்வார். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு உயிருங்கிறது சாதா விஷயம் கிடையாது. பிளட் என்னென்னா மனிதனோட உயிர் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது. ரத்தம் இல்லைன்னா அவன் எதுவுமே செய்ய முடியாது. மூச்சு இல்லைனா கூட மூச்சு வர வச்சிடறாங்க டாக்டருக்கு. ஆனால் ரத்தம் இல்லாமல் நம்ம உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால் எல்லாருமே ரத்தம் தானே செய்யுங்க. இன்னும் சமூக செய்யுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.